கரண்ட் பில்லு போன மாசம் கட்டின 1000 ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு 5000 ரூபாய் கட்டுறாங்க. இன்னைக்கு வர ஈவேராவை நம்ம தலைவரா வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் சமூகமா தமிழனை உருவாக்குனது இந்த திராவிட கட்சிகள். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான். அனைத்து உயிரினங்களுக்கு யாருங்க இங்க அரசியல் பேசுறான்? திராவிடங்கிற வீழ்றதுக்கு காரணமே நாம் தமிழர் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் கார்பரேட் நிறுவனங்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கைக்கூலி, ஒரு ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரியே இருப்பார் பாருங்க. இப்படியே இருப்பாரு. அவர் இவ்வளவு நாள் சினிமால நடிச்சுட்டு இருக்காரு. இப்ப தரையில சட்டசபையில நடிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு முதலமைச்சர் பாத்தியா கார் பொம்மையை வச்சு விளையாடுறாரு. இது ஒரு கியூட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஊடகங்கள் பாத்ரூம் போயிட்டார் விஜய், திருப்பி வந்துட்டார் விஜய், கார்ல ஏறிட்டார் விஜய்னு வராரு. ராவண மகண்டான்னு வந்துகிட்டே இருப்பாரு. நான் எந்த ஊடகம் சொல்ல முடியுங்களா? புதிய தலைமுறை தான். நடிகர் திரிஷாக்கு மட்டும்தான் இந்த அரசு அவ்வளவு வேகமா செயல்படுது. ஒரு பையன் சொல்றாங்க, பொண்ணு சொல்றதை விடுங்க, ஒரு பையன் சொல்றான் நான் ஆபரேஷன் பண்ணிட்டு அவர் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் அவர் அறிவிச்ச இலவச திட்டங்கள் எதை பற்றி 2500 ரூபாய் 6 சிலிண்டரு இதை பற்றியில் எதுவுமே பேசவே இல்லைக்கா. தமிழ்நாடு முழுக்க பேருந்து இலவசம் சொல்லியிருந்தாரு மகளிருக்கு. இதை பற்றி பேசலை. இது எப்படி பாருங்க, ஒரு மகளிர் எப்படி பாருங்க? ரொம்ப ஆர்வத்தோடு தான் தாவேகாக்கு வாக்களித்தாங்க. அதுக்கு முன்னாடி வர திராவிட கட்சிகளில் வாக்களித்தவங்க இப்போ அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்தவங்களும் மாறி இவர் இவ்வளோ இலவசம் வழங்குறாரு, அப்போ இவரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இது நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிரும்னு நினச்சி தான் அவங்களாம் வாக்கு செலுத்தினது. அது உண்மைதான். இப்போ அவங்களால குடும்பம் பண்ணுறதுக்கே காசு கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த கரண்ட் பில் வந்துருச்சு. அடுத்து இந்த பட்ஜெட் தாக்கலில் நமக்கு கொடுத்துருவாரு, எப்படி கரண்ட் பில் அதிகம் பண்ணிட்டாரு, நமக்கு இந்த இலவசங்களை வழங்கிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண்கள். இப்போ பட்ஜெட் அறிவிச்சதுலேருந்து அவரோட போலி முகம் இப்போ வெளியில் வந்திருக்கு. அப்போ இது அறிவிச்சதெல்லாம் ஒரு கவர்ச்சிக்காக. பஸ்ஸில் பயணிக்கிறவங்களாம் இனிமேல் பெண்களுக்கு எந்த பஸ்ஸில் எங்கே போனாலும் அரசு பேருந்தில் இலவசம் சொன்னாங்க. அதெல்லாம் என்னோட உறவினர்களே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. விஜய் அவர்கள் இப்படி அறிவிச்சிருக்காங்க, அது யாருமே அறிவிக்கலைல்ல. நமக்கு அதனால் எவ்வளோ பயன் இருக்குது தெரியுமா? இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, சென்னையிலேருந்து இப்போ ராம்நாடு போகிறவங்க இருக்காங்க, ராமேஸ்வரம். அப்படி நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டோம்னா நமக்கு ஃப்ரீ அப்படின்னு நிறைய பெண்கள் விருப்பப்பட்டாங்க. இது ஒரு பெரிய அவங்களுக்கு மன உளைச்சல்லாம் பட்ஜெட் இதை கூட பொறுத்துக்கிட்டாங்க. நீங்கள் இலவசம் கூட ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொன்னாங்க. வச்சாங்க ஒரு பெரிய அடியா மின்சாரத்தில். அதை கட்ட முடியாமல் இன்றைக்கி பெண்கள்லாம் திணறிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தை நடத்த முடியலை. ஏற்கனவே அவங்க பின்தங்கிய நிலையில தான் இந்த திராவிட அரசுகள் வச்சிருந்துச்சு. அதனால தான் அவங்க இலவசங்களை விரும்பிக்கிருக்காங்க. நல்ல ஒரு ஆட்சி இருந்துருச்சுன்னா இலவசங்களை எந்த மக்களும் விரும்ப மாட்டாங்க. வாழ்வாதாரம் சரியில்லாம தான் இந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இந்த மக்களை நிற்க வச்சு. நல்ல ஆட்சினா எந்த ஆட்சி சொல்றீங்க? யார் சரியா இருந்திருக்கீங்க? நல்ல ஆட்சினா இலவசங்கள் இல்லை, மக்களுக்கு வாழ்வியல் முறையில் அவங்களுக்கு தற்சார்பு நோக்கிய வாழ்வியலை கொடுப்போம். இங்கே அனைத்து உயிரினங்களும் வாழணும், அதுக்கான அரசியலை தேடுவோம். தமிழர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சி தான் சரியான கட்சி. இங்கே திராவிட கட்சிகள்ங்கிறதே ஒரு பித்தலாட்டம் தான். காலங்காலமாக தமிழனை ஏமாற்றி மற்ற மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடுகளும் முன்னுரிமைகளும் வழங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். தமிழனை என்றைக்கும் இதே ஈவேரா பெரியார் நீசன்னு சொன்னார் தமிழனை. ஏன்னா இன்னைக்கு வர நம்ம எதிர்த்து பேசவே இல்லை. நம்மளை தமிழ் மொழியை வெங்காயம்னு சொன்னார், வெங்காய மொழி சொன்னார். ஏன் அதை எதிர்த்து அவன் கேட்கவே இல்லை. இன்னைக்கு வர ஈவேராவை நம்ம தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் சமூகமாக தமிழனை உருவாக்குனது இந்த திராவிட கட்சிகள். என்னைக்கு இந்த தமிழனுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கும் கட்சிகள் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி தான் தமிழனுக்கான கட்சி. எந்த கட்சிக்கு அந்த மாதிரி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்ன வர தெள்ள தெளிவா மக்களுக்கான தேவைகளை ஒரு அறிவியல் பூர்வமா அரசியல் பூர்வமா சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்து உயிரினங்களுக்கு யாருங்க இங்க அரசியல் பேசுறான்? இங்க பூமியில நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் வாழ்றோம், நமக்கு மட்டும்தான் தண்ணி வேணும், நமக்கு மட்டும்தான் சோறு வேணும்னு. இங்க கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. அதுக்கு மத்தியில தான் நம்ம ஒரு பூச்சி. அதுகெல்லாம் வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். அதுகெல்லாம் இறந்து போச்சுன்னா ஒரு நாளும் இந்த மனித இனம் வாழாது. நீங்க நினைக்கிறீங்க மாடு தானே, நாய் தானே, பூனை தானே, யானை தானேன்னு நினைக்கிறீங்க. அதுகளால் அமைக்கப்பட்டது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நம்ம அதுகளை மாதிரி ஒரு உயிரினம் தான். நம்ம அவங்களுக்கு அரசியல் பேசலைன்னா நம்ம ஒரு நாளும் வாழ முடியாது. இப்போ இருக்கிறவங்க அதை சுரண்டி அடித்து கொள்ளையடித்து சம்பாரிச்சுக்கலாம்னு நினைக்கிறா. சம்பாரித்து எங்கே கொண்டு போவ? என்னத்தை செய்ய போகிற? நீ சம்பாரித்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மண்ணில் வாழ முடியலன்னா நீ எங்கே செவ்வாய்கிரகத்தில் போய் வாழ போறியா? இந்த மண்ணில் வாழ்றதுக்கு எந்த வளமே இல்லை. இங்கே எல்லாத்தையுமே நம்ம காசு பணத்தை நீ சம்பாரிச்சிட முடியும்.
ஒரு மலையை சம்பாதிக்க முடியுமா? ஒரு மண் வளத்தை சம்பாதிக்க முடியுமா? ஒரு கனிம வளத்தை சம்பாதிக்க முடியுமா? காலங்காலமாக இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் மற்ற மாநிலங்களும் இங்கே இருக்கிறவங்க யாருமே முதலாளி ஆக முடியாது. அதையே இந்த தமிழர்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க. ஏன் நம்ம முதலாளி ஆக முடியாது? சவுகார்பேட்டில் போய் ஒரு தமிழர் கடை வைக்க முடியுமாங்க? ஒரு தமிழனை எதிர்த்து பேச முடியுமாங்க? அதே போய் அவங்க ஊரில் நம்ம பேச முடியுமா? அப்போ நமக்கு தமிழனுக்கு எந்த அளவுக்கு வாழ்வுரிமை இருக்குது, அப்போ எவ்வளோ கேவலப்பட்டு போயிருக்கோம், அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கே கர்நாடகாவில் இருக்கிறவங்க அவங்களோட இனவெறி, நான் வந்து அவங்களுக்கு நான் அவங்கள வணங்குறேன். உண்மையாகவே அவங்களோட இனவெறி யாருக்குமே. நம்ம ஊருக்கு வரும்போது அவங்க கொடிகளை கட்டிக்கிட்டு வராங்க, அவங்கள நான் சல்யூட் பண்ணுறேன். அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு மொழியும் மண்ணையும் இதையும் மக்களையும் நேசிக்கிறாங்கங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நேசிக்கிறான். தமிழ்நாட்டில் ஒருத்தன் கர்நாடகாவை எதிர்த்து பேசுவானாருங்க, கேட்க மாட்டான். மொழி வாரியா ஒற்றுமை பெறானோ அப்போதான் அவனுக்கான ஆட்சி இங்கே அமையும். அதுவரை ஜாதி கட்சிகளும் மத கட்சிகளும் தான் இங்கே வாழும். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கோட் சூட் போட்ட விவசாயி அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு வந்து அவரே ஒரு மேடையில் நான் விவசாயி இல்லை, அடுத்த ஜென்மத்தில் தான் நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு விவசாயம் அவமதிக்கிறதா நீங்கள் பேசியிருக்கீங்க. அவர் எந்த விதத்தில் உங்களுக்கு விவசாயம் தெரிஞ்சார்? இறங்கி நாற்று நட்டாரா? இல்லை விவசாயிகளுக்காக இன்றைக்கி காவேரி நீர் பெறுறதுக்காக போராட்ட காலத்தில் நிற்கிறாரா? இல்லை விவசாயிகளுக்கு அணை கட்டி கொடுத்துருக்காரா? எத்தனை வருஷமாக அவர் விவசாயிகளுக்காக நின்றாரு, விவசாயிகளுக்காக போராடினார். அவர் விவசாயம் கூட பண்ண வேணாம், எத்தனை வருஷமாக விவசாயிகளோட போராட்ட காலத்தில் நிற்கிறாரு. இங்கே காலங்காலமாக விவசாயிகள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிமை எப்போவுமே வாங்கலை. போராட்ட காலத்தில் இவர் எப்போ நின்றார்? இவரை எப்படி விவசாயிகள்னு இவர் சொல்ல முடியும்? அவர் வந்து கோட் சூட் போட்ட பொம்மைன்னு வேணால் சொல்லலாம். அவர் பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. மேலே பார்க்குறாரு கொஞ்ச நேரம், கீழே பார்க்குறாரு கொஞ்ச நேரம். என்ன ஒரு சரியான ஆளுமை? நான் என்ன சொல்கிறேன், திராவிட கட்சிகளை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் வேணும், திராவிடம் வேணாம்னு சொல்கிறோம். ஆனால் திராவிட ஆளுமைகள் அவங்க வச்ச கோட்பாடில் கொள்கையில் சரியாக இருக்கிறாங்க. திராவிடத்தை எதிர்க்கிறேன்றீங்க, அந்த திராவிடத்தை வீழ்த்தி தான் வந்திருக்காரு. அவர் ஒரு வகையில் நல்லா தான் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். அது உண்மைதான். இங்கே திராவிடங்கிற வீழ்றதுக்கு காரணமே நாம் தமிழர் மட்டும்தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் சீமானன் அவர்கள் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம்னு இன்னைக்கு பேர் வச்சதுக்கே நாம் தமிழர் சீமானன் அவர்கள் மட்டும்தான். இல்லைன்னா விஜய் என்னைக்கோ திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருப்பாரு. ஏன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று சொன்னாரு? அவருக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு நல்ல புரிதல் வந்துருச்சு. அவங்க தமிழருங்கிற இனவெறியில் வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. இவங்களை எப்படியாவது நம்ம மடக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் தமிழ் தேசியம்னு கொண்டு வந்தாரே தவிர அவருக்கு முழுக்க ஏதோ நம்ம ஆட்சிக்கு போகணும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலி ஆகணும், அவ்வளோதான். அவர் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கைக்கூலி, ஒரு ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரியே இருப்பார் பாருங்க. இப்படியே இருப்பார். இங்கே எவ்வளோ நம்மளால இப்படியே ஒரு அரை மணி நேரம் நிற்க முடியுமாங்க? அவர் சட்டசபையில் முழு நேரம் நிற்கிறார். அப்போ அவர் பொம்மை மாதிரி தானே இருக்காரு. மக்களுக்காக அவர் செயல்படுற ஒரு தலைமையாக செயல்படவே இல்லை. அவர் தலைமையாகவே செயல்படலை. அப்புறம் எப்படி அவர் வந்து பட்ஜெட் தாக்கலில் சரியாக பார்ப்பாரு? பட்ஜெட் தாக்கலில் இது சரி இது தவறுன்னு அவர் முதல்ல வாசிச்சாரா? அவர் அதை பார்த்துருக்கவே மாட்டார். அவங்க பாட்டு வாசிக்கிட்டு இருப்பாங்க, இவர் பாட்டு இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் முடிஞ்சிச்சா, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போவாங்களே, அது மாதிரி இவரும் போயிடறாரு. அவர் இவ்வளோ நாள் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தார், இப்போ வந்து தரையில் சட்டசபையில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு டைலாக் எழுதி கொடுத்துட்டு அதை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்காரு. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஆட்சி நடக்கலை, அங்கே வந்து ஒவ்வொரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து ரீல்ஸ் எடுத்து அவருக்கு முதலமைச்சர் பார்த்தியா கார் பொம்மை வச்சு விளையாடுறாரு, இது ஒரு கியூட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எவ்வளவு கேவலங்கட்டு போயிருக்கு இந்த ஊடகங்கள்ங்கிறது அதில் தான் தெரியுது. ஊடகங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டார் விஜய், திருப்பி வந்துட்டார் விஜய், காரில் ஏறிட்டார் விஜய்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க போட்டாங்க பாருங்க. இந்த ஊடகங்கள்லாம் ஒரு இது பொழுதைக்கும் நியூஸ் சேனல் திறந்தோன்னா அவர் வந்துக்கிட்டே இருப்பார். வராரு, ராவண மகண்டான்னு வந்துக்கிட்டே இருப்பார். நான் சொல்லிட்டு எந்த ஊடகம் சொல்ல மாட்டீங்களா? புதிய தலைமுறை தான். ஏன் நமக்கு என்ன பயமா? புதிய தலைமுறை தான் அதிகமாக போட்டது. அங்கேருந்து தந்தி டிவி கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டாங்க. புதிய தலைமுறை லைவ் டெலிகாஸ்ட்ங்க. காலையில் 7 மணிக்கு நான் கடையை திறந்து டிவி நியூஸ் சேனல் வைப்பேன். 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை ராவண மகண்டான் தான் வண்டியிலே வந்துக்கிட்டு இருப்பார். அதை காமிச்சு இன்றைய இளைஞர்களை அவர் சுத்தமாகவே இந்த ஊடகங்களோட தவறு தான் இன்றைக்கி அவர் வந்தது. அதோட கார்ப்பரேட் நிறுவனங்களோட கைக்கூலி தான். இங்கே வந்து இவிஎம் மிஷின் சரியில்லை, அதை காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது வந்து முறைகேடு நடக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை சரி பண்ணிட்டா இங்கே கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு சுயேஸ் நிறுவனம் அமைக்கிறதுக்கு கைக்கூலியாக இருந்திருக்காங்க. இவங்க பேசுனது அவ்வளோ பேசினாங்க, விவசாயிகளுக்கு அவ்வளோ பேசினாங்க. இன்னைக்கு சுயேஸ் நிறுவனம் அமைச்சிருக்கு. இங்கே நிலத்தடி நீரை உறிஞ்சு அவன் யாருக்கு விற்பான்? நமக்கு விற்பான். நம்ம தண்ணி எடுத்து நமக்கு விற்கிறோம்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் விற்கவே மாட்டான். பிரான்ஸ் நிறுவனம் சொல்லு.
அவன் பெரிய 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 நிறுவனங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எல்லாத்தையும் உடிச்சிட்டு கடைசியில் நம்மளை பாலைவனமாக்கிட்டு போயிடுவான். அவர் 4000 கொடுக்குறோன்னு சொல்லும் போதே இந்த மக்களுக்கு அறிவு வந்திருக்கணும். எனக்கு வேலையை கொடுப்போம்னு சொன்னால் நான் ஏன் அவன்கிட்ட வந்து பிச்சை எடுக்க போகிறேன் 4000 ரூபாயை? ஒரு பெண் எவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் விஜயோட வெற்றி பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்ணோட வாக்கு செலுத்தி தான் வந்திருக்கு. அதிக பெண்கள் வாக்கு பெற்றவர் அவ்வளோ தான் இருக்காரு. அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா விஜய் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறீங்க? இது ஏன்னா அவரோட வெற்றின்னு பார்த்தா முழுக்க பெண்ணோட வாக்கு விழுந்து தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறீங்க? பெண்ணா எப்படி பார்க்குறேன்? அவர் ஒரு திரை நடிகராக தான் நான் பார்க்குறேன். நல்லா நடிப்பார், அவ்வளோதான். அதை மீறி அவரை வந்து நான் என்னோட சொந்த உறவான்னு நினச்சிக்கிற கூடாதுல்ல, அது என்னோட முட்டாள்தனம். நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு போலித்தனமான ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு கனவு உலகத்திலே வாழக்கூடாது. எனக்கு என் வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு நல்லது செய்ய முடியும். என்னோட அப்பாவோ என்னோட கணவரோ தான் எனக்கு தேவைகளை சரி செய்ய முடியும். அவர் வந்து என்னோட தேவைகளை சரி செய்ய மாட்டார். இல்லை, இங்கே தாவேக்கால உள்ள கட்சி உறுப்பினர்கள் தான் பாலியல் ரீதியாக அதிக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு அவங்களோட சொந்த நடிகை திரிஷா அவர்களுக்கு இன்னைக்கு உடனே சட்டம் வந்துச்சு. இதே பெண்கள் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ பெண்கள் இங்கே பாலியல் ரீதியாக வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட திரிஷா மேலே ஏதாச்சும் ஒரு அவதூறு பரப்புனா அந்த அரசு உடனே செயல்படுறது எதனா காரணமா இருக்குங்க? அதுதான், நடிகர் திரிஷாக்கு மட்டும்தான் இந்த அரசு அவ்வளவு வேகமாக செயல்படுது. மற்ற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு இந்த அரசு செயல்படவே மாட்டேங்குது. சட்டம் தன் கடமையை செய்யணும்னு ஒரு லெட்ரு போட்டுறாரு, லெட்ரு எழுதுறாரு எல்லாத்துக்குமே. ஆனால் திரிஷா அவர்களோட பிரச்சனைக்கு மட்டும் உடனே அரெஸ்ட் பண்ணி சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற அளவுக்கு அவ்வளவு வேகமாக அரசு, நம்ம தமிழக அரசு இருக்குங்க. ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. மற்ற மாநிலத்தில் சொன்னால் காரி துப்புவாங்க நம்மளை. மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. அவர் நடிகர் திரிஷாங்கிறவர் அவர் அவங்க பெரிய ஒரு ஆள். அவங்க வந்துட்டு அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் அவங்க சப்போர்ட் கேட்கல. நீங்கள் அவங்கள பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போய் சொன்னவங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த மாதிரி உடனே அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். அவங்க அதை பற்றி எதுவுமே பேசலை. நீங்கள் தான் ஐயோன்னு அடிச்சுக்கிறீங்க. அந்த உங்களோட நிலைப்பாடு இவ்வளவு கேமலா இருக்கு. அந்த நிலைப்பாடோட இந்த மந்தை கூட்டங்களையும் அப்படியே கொண்டுட்டு போய் நடிகை திரிஷாக்காக போராட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மக்களை தான் உருவாக்கிட்டு இருக்காரு. அறிவு சார்ந்து சிந்திக்காத மக்களை தான் உருவாக்கி இருக்காரு. அவர் எப்படி பெண்களை அறிவு சார்ந்து சிந்திக்க சொல்லுவார்? அப்போ அவங்கள கவர்ச்சியிலே வச்சுக்கிறணும். அவர் என்ன பொண்டாட்டியா புருஷனா எதா வேணா நினச்சிக்கிறட்டும். ஒரு பையன் சொல்கிறாங்க, பொண்ணு சொல்கிறத விடுங்க. ஒரு பையன் சொல்கிறான், நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அவர் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். ஒரு ஆண் சொல்கிறான், நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியில், ஒரு மயக்கத்தில் இந்த மக்களை வச்சுக்கிறது அவர் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு, அதை விரும்புகிறாரு.